நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், இந்த ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையான போராட்டத்தில் வெற்றி நிச்சயமாக ஹமாஸுக்கு தான் அப்படின்னு. அது ஏறத்தாழ நிஜமாக கூடிய தருணத்தில் இருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கு. அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கத்தருடைய தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வியாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், இந்த ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையான போராட்டத்தில் வெற்றி நிச்சயமாக ஹமாஸுக்கு தான் அப்படின்னு. அது ஏறத்தாழ நிஜமாக கூடிய தருணத்தில் இருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கத்தருடைய தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தை அது வெற்றிகரமாக முடிந்திருப்பதாகவும், விரைவில் பாலஸ்தீனத்தில் நிரந்தரமான அமைதி வரவிருப்பதாகவும் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆனால் ஹமாஸ் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா 130 நாட்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிரிட்டனும் ஐரோப்பிய நாடுகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை காசா மக்களின் மீது, பாலஸ்தீனத்தின் மீது நிகழ்த்திய பிறகும் கூட அந்த மக்களின் வீரம் செறிந்த போராட்டத்திற்கு முன்னால் அவர்கள் பதறுவதை பார்க்க முடிந்தது. இப்போ இந்த நேரத்தில் அவசரப்பட்டு இவனுங்க ஏதோ ஒரு ஒப்பந்தத்தோட வருவானுங்க, நம்ம அதை ஒத்துக்கிட்டோம்னா அது நாளைக்கு பெரிய பிரச்சனையா உருவாவதற்கான வாய்ப்புண்டு. ஏன்னா கடந்த காலங்களில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சதிகளை செய்தது என்பது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவசரப்படக்கூடாது, நிதானமான முடிவெடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறது. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அன்றைய தினம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காசா டவுன், நான் அந்த வீடியோவை பார்த்தேன்னா, அதில் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் அந்த வீடியோ இருக்குது, நம்ம இங்கே போட முடியாது. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு ஸ்ட்ரீட். இங்கே என்னென்னா, இஸ்ரேல்காரங்களாம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வந்து உள்ளே நுழையிறான். ஒரு 20-30 பேர் இருப்பான். சர்வசாதாரணமாக அந்த தெருக்குள்ளே பதுங்கி வரான். வந்து சாதாரண வீடுகளுக்குள்ள ஹமாஸ் இருக்கிறான்னு தானே தேடுறான். அவனுக்கு தேவை ஹமாஸ் தானே. அவங்க ஏதாவது இருக்கிறா அப்படின்னு தேடுறான். தேடிட்டு என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் நேரம் தேடினதுக்கப்புறம் சரி யாருமே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில நொடிகளிலேயே ஹமாஸினுடைய வீரர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படிங்கிறது தெரியல, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலில் ஒரு 5 பேருக்கு மேல் அந்த சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இதை இன்று வரையிலும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஹமாஸுடைய தரப்புல தான் இந்த சம்பவத்தில் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறதை ஒழிய இஸ்ரேல் இதை உறுதியாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது முக்கியமான செய்தி. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு நெதன்யாகுவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் காசாவில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பார்வையில் பார்த்தா அது ஒரு போர். அந்த போர்ல எந்த லட்சியமும் கிடையாது இவர்களுக்கு. இவர்கள் வந்து பெட்டிகளாக இங்கே வாங்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய வேற எதுவும் இங்கே நிகழவில்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை இஸ்ரேலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்பவுமே பார்க்க வேண்டியது இருக்கு, ஒரு நாடு போர் புரியும் போது அந்த நாட்டினுடைய பக்கம்தான் வந்து பொதுவாக பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள். இப்போ எந்த நாட்டில் போர் நடந்தாலும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஆனால் முதல் முறையாக இஸ்ரேல் வந்து ஹமாஸுக்கு மேல மிகப்பெரிய ஒரு போரை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இப்படி நடக்கும்போது இஸ்ரேலுடைய நெதன்யாகு அரசுக்கு எதிராக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீ பெட்டி மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிற, அங்கிருந்து ஹமாஸ் தினமும் பார்த்தா 5 பெட்டி 6 பெட்டி 20 பெட்டி 50 பெட்டின்னு அனுப்பிட்டு இருக்கிறான். உன்னுடைய போர் எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சரியான பதிலும் உங்ககிட்ட இருந்து வரல. அதனாலதான் அவங்க தலைப்புச் செய்தியாக எழுதுகிறார்கள், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போர் என்பது லட்சியம் இல்லாதது. இப்ப என்னன்னா, அந்த போர் முடியும் வரைதான் நெதன்யாகுனுடைய ஆயுள். அதுக்கப்புறம் நெதன்யாகு படி இறங்க வேண்டியதுதான். அப்ப அதுவரையிலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, டெய்லி
காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொல்வது என்பதுதான். அதாவது அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து அப்பாவி மக்களை கொல்வது, ஆயுத வியாபாரிகளை குஷிப்படுத்துவது, தன்னுடைய அதிகாரத்தை நீட்டுவது. இது போன்ற விமர்சனங்களே உள்ள இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற பத்திரிகைகளை இன்றைக்கு எழுத துவங்கி இருக்கின்றன என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹமாஸ் மட்டுமல்ல, பாலஸ்தீன மக்கள் உட்பட சுமார் 120 வருடங்களாக பாலஸ்தீன சுதந்திரத்தை ஆதரிக்கக்கூடிய உலகின் பல்வேறு மக்கள் காத்து கொண்டிருந்த பாலஸ்தீனம் சுதந்திர நாடு என்கிற கனவு விரைவில் நனவாக போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.